நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுச்சேரியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் போலீசார் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். ஏனாமில் நடைபெற்ற கைதியை கொலை செய்யும் முயற்சி மற்றும் கடலோர பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு புதுவையில் போலீஸ் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒதியஞ்சாலை ஆய்வாளர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் வம்பாக்கிரப்பாளையம், கல்லறை, வானரப்பேட்டை உள்ளிட்ட ரவுடிகள் அதிகம் உள்ள பகுதிகளிலும், வானரப்பேட்டை ரயில்வே பகுதியை சுற்றியுள்ள இடங்களிலும் மோப்பனாய் விஜயை கொண்டு அதிரடி சோதனை நடத்தினர் மற்றும் ரவுடிகளின் வீடுகளில் வெடிகுண்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்தனர். அப்போது உதவி ஆய்வாளர்கள் அறிவுச்செல்வம், வேலு, ஜாகிர் உசேன் மற்றும் போலீசார் உடனிருந்து சோதனையில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுவை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்ற ஆண்டு ஆசிரியர் திருநாளன்று ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்தும் இதுநாள் வரை நிறைவேற்றாததை கண்டித்தும், பேச்சுவார்த்தையின் போது ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அமல்படுத்தாமலும், ஆசிரியர்களுக்கு வழங்கி வந்த நலத்திட்டங்களை அமல்படுத்தாமல் நிறுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தும், முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து முன் ஆரம்ப பள்ளி கல்வியை வழிபடுத்த கோரியும் ஆசிரியர் சங்கத்தினர் கல்வித்துறை முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தலைமையில் அனைத்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுவை ஆசிரியர் சங்கம், பட்டதாரி ஆசிரியர் சங்கம், துவக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கம், உடற்கல்வி ஆசிரியர் சங்கம், விரிவுரையாளர் சங்கம், முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் திரளான ஆசிரியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை தேசிய மாணவர் படை அமைப்பின் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை தேசிய மாணவர் படை அமைப்பு சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றிய வினாடி வினா போட்டி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் கர்னல் ஜோஷி குரூப் கமாண்டர் தலைமையில் நடந்தது. அதற்கான பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 16 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மேலும் தேசிய மாணவர் படை அமைப்பின் வெள்ளி விழா பற்றியும், இளைய சமுதாயம் மற்றும் நமது சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு அவசியம் என்றும் விளக்கி பேசினார். நிறைவில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ரவிக்குமார் நன்றி கூறினார். புதுவை சிவம் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ராஜவேலு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் புதுவை சிவம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர் மதி, சிவ இளங்கோ, பராங்குசம், பூங்கொடி பராங்குசம் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் செய்தி தொடர்பாளர் குமார், ஆலோசகர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், மாநில துணை செயலாளர் வடிவேல், வன்னிய சங்க செயலாளர் ஞானசேகரன் உள்பட பலர் சிவம் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை பல்நோக்கு சேவா மையத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு நடந்த பாராட்டு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று பரிசுகள் வழங்கினார். புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு பாராட்டு விழா பல்நோக்கு சேவா மையத்தில் மின்துறை செயலர் மீனா தலைமையில் கண்காணிப்பு பொறியாளர்கள் மதிவாணன், சங்கர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பொறியாளர்கள் ரவி, ஆண்ட்ரூ, மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் மின்துறை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்றம் சார்பில் நடந்த மாநில அளவிலான இளநிலை கோகோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் மற்றும் பாகூர் வட்ட அளவிலான அறிவுத்திறன் தேர்வு போட்டி பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அமைச்சர் கோகோ சங்கம் ஆதரவுடன் சேலியமேடு விளையாட்டு திடலில் காமராஜர் இளைஞர் மன்றம் சார்பில் 11வது மாநில அளவிலான இளநிலை கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பாகூர் வட்ட அளவிலான அறிவுத்திறன் போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா சங்க செயலாளர் ஜோசப் தலைமையில் வெங்கடராயலு அறக்கட்டளை நிறுவனர் சீனிவாசன் முன்னிலையில் நடந்தது. மன்ற தலைவர் தனகோடி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று கோகோ போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
மற்றும் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சமூக சிந்தனையாளர் சேதுராமன் அறிவுத்திறன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் ஏரி சங்க தலைவர் சிவபிரகாசம், ஊர் முக்கிய பிரமுகர் வெங்கட்ராமன், தலைமை ஆசிரியர் வீரப்பன், பொருளாளர் ராமதாஸ், சமூக ஆர்வலர் சதீஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கின. நிறைவில் செயலாளர் அருளரசன் நன்றி கூறினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சர்வதேச நீர் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சர்வதேச நீர் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நீர் பாதுகாப்பை வலியுறுத்தி மாணவிகள் மிதிவண்டி பேரணியாக உசிட்டேரிக்கு களப்பயணம் மேற்கொண்டனர். பேரணியை மாவட்ட பயிற்சி மைய விரிவுரையாளர் குலசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் தலைமையில் நடந்த பேரணியை திட்ட அலுவலர்கள் முத்துகிருஷ்ணன், ரவிச்சந்திரன் ஆகியோர் வழிநடத்தி சென்றனர். பேரணியில் திரளான மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களிடையே நீர் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரியை பணியிட மாற்றம் செய்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்த மகேஷ்குமார் பர்ன்வால் மாற்றம் செய்யப்பட்டு காவல்துறை ஒயர்லெஸ் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுவை ஐஆர்பி துணை கமாண்டன்ட் மோகனன் ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பிறப்பித்துள்ளார். இத்தகவலை அரசின் கூடுதல் செயலர் பங்கஜ்குமார் ஷா தெரிவித்துள்ளார். புதுவை தலித் சேனா சார்பில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் எதிரில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்தது. தலித் மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை மாற்றுத்துறைக்கு மடைமாற்றம் செய்யாமல் அம்மக்களுக்கே செலவிட வேண்டும். பொதுத்துறைகள் அனைத்தும் தனியார் வசம் விடப்படுவதால் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனியார் துறைகளில் இட ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நீதித்துறையில் தலித் மக்களுக்காக இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலித் சேனா சார்பில் தலைமை தபால் நிலையம் எதிரில் மாநில தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் மூத்த துணைத் தலைவர் ஷேக் சுல்தான் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு செயலாளர் பாவானன், டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்க தலைவர் சுவாமிநாதன் உள்பட பல்வேறு அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசிய ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் மனிதத்தன்மை நுகர்வோர் மையம் சார்பில் நடந்த சுகாதார விழிப்புணர்வு கருத்தரங்கினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை பான்சியானா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் மனிதத்தன்மை நுகர்வோர் மையம் சார்பில் சுகாதார விழிப்புணர்வு கருத்தரங்கு நடந்தது. பள்ளி ஓவிய ஆசிரியர் ரவி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு கருத்தரங்கினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளி பொறுப்பு ஆசிரியர் மனோகர் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய சிவப்பு நாடா சங்க உத்திரேஸ்வரன் புகையினால் மனிதர்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் ஏற்படும் தீமைகள் குறித்தும் உலகத்தில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுக்கு 30 லட்சம் பேர் இறப்பது வேதனை அளிப்பது குறித்தும் பேசினார். தொடர்ந்து பேராசிரியர் டாக்டர் கோபால் சிறப்புரையாற்றிய நிகழ்ச்சியின் நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் ஆதி மூலம் நன்றி கூறினார். புதுவை காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை கல்யாண சுந்தரம் அறக்கட்டளை சார்பில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் கருவடிக்குப்பம் முன்னாள் கவுன்சிலர் பெரியண்ணன் என்கிற தங்கவேல் தலைமையில் நடந்தது. முகாமில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கண் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் கண் சம்பந்தமான நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து பேசினார். முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏராளமானோர் பங்கேற்று கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் புரை போன்ற கண் சம்பந்தமான நோய்களுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். புதுவை தட்டாஞ்சாவடி சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழுதுகள் அமைப்பு சார்பில் நடந்த பரிசளிப்பு விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை தட்டாஞ்சாவடி சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விழுதுகள் அமைப்பு சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கும் பொதுத் தேர்வில் பாடவாரியாக முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கும் பரிசளிப்பு விழா தலைமை ஆசிரியை லலிதா தலைமையில் நடந்தது. விழாவில் எழுத்தாளர் கலைமாமணி அரிதி இளம்பரிதி கலந்து கொண்டு மாணவர் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிறைவில் விழுதுகள் அமைப்பு அப்துல் ஷரீப் நன்றி கூறினார்.
புதுவை பேருந்து நிலையம் அருகே ஓட்டலில் தகராறு செய்து உரிமையாளரை தாக்கி ஓட்டலை அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய இரு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை பேருந்து நிலையம் எதிரில் ஓட்டல் வைத்திருக்கும் சரவணனுடைய ஹோட்டலில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பெரியார் நகரைச் சேர்ந்த சங்கர் என்பவர் டிஃபன் பார்சல் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துவிட்டு காத்திருந்த போது ஓட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண்ணிடம் தகராறு செய்தார். இதனை தட்டி கேட்ட உரிமையாளர் சங்கரை அங்கிருந்து விரட்டினார். இந்நிலையில் சங்கர் தனது ஆதரவாளர்களான இருசப்பன், பிரேம்குமார் ஆகியோருடன் வந்து ஹோட்டல் உரிமையாளரை தாக்கிவிட்டு ஹோட்டலில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இத்தகவலை அறிந்த உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து தகராறு செய்த இருசப்பன் மற்றும் பிரேம்குமாரை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய சங்கரை தேடி வருகின்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை தனியார் ஹோட்டலில் 1988ஆம் ஆண்டு புதுவை பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பல்கலைக்கழக பேராசிரியரும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் துணைவேந்தருமான டாக்டர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெளிநாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் 40க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் உணர்வுகளை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தினர் மற்றும் 23 ஆண்டுகளில் அவரவர் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கண்டு நெகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை தலைவர்கள் டாக்டர் கோவிந்தராஜன், டாக்டர் சுப்பிரமணியன், துறை தலைவர் ஞானவேல், பேராசிரியர்கள் வசந்தி, சுல்தானா, துறை அதிகாரிகள் சிவராமன், சந்திரசேகரன் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.